அமெரிக்காவில் வேதிக் ஸ்டடீஸ்னு ஆரம்பிக்கிறதுனாலே நமக்கு தெரியும் யாருடைய கூட்டுறவுக்காக யாரால் உந்தப்பட்டு இதை செய்கின்றார்களே தெரியும். வேதத்தை பற்றி விமர்சன பார்வை அந்த ஆய்வுகளில் இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்படுகின்ற அனாரியர், ஆரியர் அல்லாதார் யார் என்று அவர்கள் விளக்கவில்லை. வேதமே குறிப்பிடுகிறது ஆரியர் அல்லாத மக்களை பற்றி குறிப்பிடுகிறது. வேதமே குறிப்பிடுகிறது மிலேச்சரை பற்றி குறிப்பிடுகிறது. தொல்குடிகள் ஒருவர் கூட ஏன் இதுவரையில் அமெரிக்க அதிபராக மாறவில்லை? இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு வசதிக்காக கருப்பொரு உரிமையை பற்றி பேசுகின்ற அமெரிக்கர்கள். சுப்பிரமணிய சாமி இந்த பொய் சொல்றது ரொம்ப சகஜமாக இருக்கலாம். அதுவே வேத மரபாக இருக்கலாம். தேசம் முழுக்க ஒரே டிஎன்ஏ என்றால் பரிசோதனையே தேவையில்லை. அமெரிக்காவில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரே டிஎன். பிச்சை எடுக்க வந்தவர்களா? அவர்கள் பிச்சை எடுக்க வந்தவர்கள் அல்ல. புதிய புல்வெளிகளை தேடி இங்கே வந்தவர்கள். இங்கே இருந்த நாகரிகங்களை அடித்துவிட்டு தங்களை அவர்கள் நிலைப்படுத்தி கொண்டவர்கள். திராவிடம் என்பதற்கு அந்த சொல் பிராகிருதத்திலும் சமஸ்கிருதத்திலும் அதற்கு முன்னர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பயன்படுத்தப்பட்டது. ஆரிய படையெடுப்பு இன்வேஷன் என்று இருந்த வரலாற்றை ஆரிய இடம்பெயர்வு மைக்ரேஷன் என்று உலகெங்கிலும் சென்று மாற்றம் செய்கிறது பார்ப்பனியம். உண்மையில் ஆரியர்கள் இடம்பெயர்ந்தார்களா அல்லது படையெடுத்து வந்தார்களா? ஆரியர் வருகை அல்லது ஆரிய படையெடுப்பு என்பதை பற்றிய இந்த பிரச்சனைகளை தற்பொழுது இந்துத்துவ சக்திகள் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றன. ஆரியர் வருகை என்று இருந்ததை ஆரியர் படையெடுப்பு என்று மாற்றிவிடக்கூடாது என்று கூறுகின்றார்கள். அயல் நாட்டுக்காரர்கள், பொதுவாக அமெரிக்கர்கள் அல்லது ஐரோப்பியர்கள், இந்திய வரலாற்றை பற்றி எழுதுகின்ற பொழுது இயல்பாகவே அதை படையெடுப்பு என்று கூறிவிடுகின்றார்கள். அவர்கள் நாட்டு வரலாற்றினை எழுதுகின்ற பொழுதும் கூட படையெடுப்புகளாகத்தான் குறிப்பிட்டார்கள். அதே கண்ணோட்டத்தில் அவர்கள் ஆரிய படையெடுப்பு என்று ஒன்றை குறிப்பிடுகின்ற பொழுது அதை ஒரு ஐரோப்பிய சதி அல்லது கிறிஸ்துவ சதி என்று கூறி அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்து தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுகின்ற அளவிற்கு பார்ப்பன சக்திகள் இன்று செல்வாக்கு பெற்றிருக்கின்றன என்பது உண்மை. ஒன்று, ஆரியர்கள் பூர்வ குடிகள் அல்ல என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஐரோப்பிய வரலாற்றாசிரியர்கள் அல்லது அமெரிக்க வரலாற்றாசிரியர்கள் இதுவரையில் ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்று சொல்லவில்லை. இன்றுள்ள சூழலில் இந்த இந்துத்துவ சக்திகள் ஆரியர்களை இந்தியாவின் பூர்வ குடிகள் என்று சொல்ல வைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இதை பற்றிய ஒரு தெளிவு, வரலாற்று தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. உண்மையில் ஆரியர்கள் வருகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இன்று நாம் கூறுகின்ற அமெரிக்க கண்டத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்று அமெரிக்காவில் பல நாடுகள் இருக்கின்றன. வடக்கில் உள்ள கனடா, அதற்கு தெற்கே உள்ள அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதற்கும் தெற்கே உள்ள மெக்சிகோ, பிறகு லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று பல நாடுகள் இருக்கின்றன. இன்று வட அமெரிக்காவிலோ கனடாவிலோ மெக்சிகோவிலோ இருக்கின்ற அந்த மக்கள் அமெரிக்க கண்டத்தின் பூர்வீக குடிகள் அல்ல என்பதை அனைவரும் அறிவோம். 1500க்கு பிறகுதான் அவர்கள் அங்கே குடியேற ஆரம்பித்தார்கள். இன்று அவர்கள் அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டின் உடைமையாளர்கள். இதை எப்படி பார்ப்பது? ஐரோப்பிய படையெடுப்பு என்று பார்ப்பதா, ஐரோப்பிய வருகை என்று பார்ப்பதா? இதை மேலை நாடுகளின் வரலாற்று குறிப்புகளில் குடியேற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றன. காலனைசேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றன. குடியேற்றம் என்பது அமைதியான முறையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வா? குடியேற்றம் என்பது வன்முறையை பயன்படுத்தி நிகழ்ந்த ஒன்று அல்லவா? இதை புரிந்து கொள்ள இயலும் என்றால் ஆரியர்களது இந்திய உறவை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவின் தொல்குடிகள் இன்று சிவப்பிந்தியர்கள் என்று அவர்களால் பெயரிடப்பட்டவர்கள். அவர்கள் இந்தியர்களும் அல்ல, அவர்கள் அமெரிக்காவின் தொன்மை குடிகள். இந்தியாவை காண வந்தவர்கள் அமெரிக்க கண்டத்தை இந்தியா என்று நினைத்து கொண்டு அங்கே வாழ்ந்த மக்களுக்கு இந்தியர்கள் என்று பெயரிட்டார்கள். பொதுவாக இந்தியர்களை அவர்கள் திராவிடர்கள், கருப்பர்கள் என்று கண்டதால் அங்கே இருந்த இந்தியர்களை சிவப்பிந்தியர்கள் என்று அவர்கள் சிறிது அடையாளப்படுத்தி கூறினார்கள். இன்று நாம் காணுகின்ற அமெரிக்க ஐக்கிய நாடு எப்படி உருவானது? அந்த நாட்டின் தொல்குடிகளை அழித்து உருவானது. ஏறக்குறைய 4 கோடி பேருக்கு மேல் ஆன அந்த அமெரிக்காவின் தொல்குடிகளை, பழங்குடியினரை, அவர்களது பிணங்களின் மீதுதான் இன்றைய அமெரிக்க நாகரிகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஐரோப்பியர்களை அழைக்கவில்லை. ஐரோப்பியர்கள் அங்கு சென்றார்கள். செல்லும் பொழுது அவர்களை சாதாரணமாக பார்த்தவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் ஊடுருவிய பின்னர் தான் புரிந்தது இந்த ஐரோப்பியர்கள் வேறு நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று. நாம் பல வரலாற்று அந்த நிகழ்வுகளை
அமெரிக்காவின் வரலாற்றில் பார்க்க முடியும். மெக்சிகோவை எப்படி கைப்பற்றினார்கள்? அந்த மன்னனை கைப்பற்றி அவனை விடுவிப்பதற்காக மக்களிடம் தங்கள் பொருள்களை சரணடைய செய்யுமாறு கூறி அதற்கு பிறகு மன்னனையும் கொன்று மக்களையும் அடக்கினார்கள். எத்துணை பெரிய நாகரிகத்தை படைத்திருந்த அந்த மாயன் நாகரிகத்தை படைத்திருந்த அந்த அமெரிக்க கண்டம் ஒரு 100 ஆண்டுகளில் வீழ்ச்சி அடைந்தது என்பது நமக்கு தெரியும். இந்த ஐரோப்பியர் அமெரிக்காவை தமது நாடாக மாற்றிக்கொண்டது வன்முறையிலா அல்லது சாத்வீக முறையிலா, அறவழியிலா? இதே நிலையோடு நீங்கள் ரிக்வேத கால இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆரியர்களை இங்கே யாரும் அழைக்கவில்லை. அவர்கள் புகுந்தார்கள். அன்று ஆரியர்களுக்கு என்று ஒரு பேரரசு இருக்கவில்லை. பேரரசு இல்லாதனால் அதை படையெடுப்பு என்று கூறுவதற்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் போகலாம். ஆனால் அவர்கள் இங்கே தங்களை நுழைத்து கொண்டார்கள் என்ற அந்த ஒரு திணிப்பை, தங்களை திணித்து கொண்டார்கள் என்ற உண்மையை வரலாற்றில் மறைக்க முடியாது. நுழைத்து கொண்டவர்களை எதிர்த்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நீங்கள் வேறெங்கும் தேட வேண்டாம். அந்த ஆரியர்களின் அல்லது பிராமணர்களின் பழைய வேதங்களிலேயே காணலாம். ரிக்வேதத்தில் அவர்கள் 2ஆக கூறுகின்றார்கள். ஆரியர், அனாரியர் என்று கூறுகின்றார்கள். இந்த ஆரியர் அல்லாத அனாரியர் யார்? இங்கே இருந்து அவர்களுக்கு முன்பே இருந்த குடியினர். அவர்களது கோட்டைகளை அடிப்பதற்காகவும் அணைகளை உடைப்பதற்காகவும் நடந்த போராட்டங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதற்காகவே பல அவர்களது இறைவர்களை வேண்டிக் கொள்கின்றார்கள் என்ற உண்மையை நாம் ரிக்வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகவே இவர்கள் நுழைந்தார்கள் என்கின்ற பொழுது ஏதோ அமைதியான நிகழ்வு போல பிச்சை எடுக்க வந்தவர்களா? அவர்கள் பிச்சை எடுக்க வந்தவர்கள் அல்ல. புதிய புல்வெளிகளை தேடி இங்கே வந்தவர்கள். இங்கே இருந்த நாகரிகங்களை அடித்துவிட்டு தங்களை அவர்கள் நிலைப்படுத்தி கொண்டவர்கள். ஆகவே ஆரியர் வருகை என்பதாலோ படையெடுப்பு என்பதாலோ மாற்றி மாற்றி கூறுவதாலோ இந்த நாடு தொன்மையில் அவர்கள் நாடாக இருந்ததில்லை என்ற உண்மையை மறைக்க முடியாது. அவர்களது ரிக்வேதத்திலேயே அவர்கள் இங்கே இருந்த உள்ளூர் குடிகளுடன் இடைவிடாது போரிட்டார்கள் என்ற செய்தியைத்தான் அவர்கள் மையமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த மோதல்களில் தங்களது வெற்றிகளுக்காகத்தான் இறைவேண்டுதல் பாடல்களை ரிக்வேதகமாக படைத்திருக்கின்றார்கள். உண்மை இவ்வாறு இருக்கும் பொழுது இது ஐரோப்பியர்கள் செய்த சதி, ஆரியர்கள் படையெடுப்பல்ல வருகை என்று இன்றும், நாளைக்கு ஆரியர்கள் வரவே இல்லை, ஏற்கனவே இங்கே இருந்தார்கள் என்ற ஒரு பொய்யையும் சொல்லுவதற்காகத்தான் இன்று சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு புதிய புனைவை நம்மிடம் அவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஆரியர்கள் இங்கே நுழைந்தார்கள், திணித்தார்கள், இங்கே இருந்த உள்ளூர் குடிகளுடன் மோதினார்கள், அவர்கள் ஒடித்தார்கள் என்ற உண்மையை இந்த வரலாற்றிலிருந்து நாம் நீக்கிவிட முடியாது. வரலாற்றையே திரிபு செய்ய முற்படுகின்ற இந்த முயற்சியை வரலாற்று உணர்வாளர்கள் நிச்சயமாக கண்டனம் செய்தே ஆக வேண்டும். இன்று அமெரிக்காவை பார்க்கின்றோம். ஒரு கருப்பர் இனத்தவர் ஒபாமா முதல்வராக அந்த நாட்டின் அதிபராக வர முடிந்தது. அதை வியந்து பாராட்டினார்கள். ஆனால் அதே அமெரிக்காவில் நாம் பார்க்க வேண்டும், வெள்ளையர்களும் நுழைந்தவர்கள், கருப்பர்களும் அங்கே உடைப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். தொல்குடிகள் ஒருவர் கூட ஏன் இதுவரையில் அமெரிக்க அதிபராக மாறவில்லை? இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு வசதிக்காக கருப்பர் உரிமையை பற்றி பேசுகின்ற அமெரிக்கர்கள், அவர்களால் ஒடுக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட அந்த பழங்குடி மக்களை, அதாவது சிவப்பிந்திய குடிகளை இனியும் ஒரு மியூசியம் பீசஸை போன்று கண்காட்சிகளாக ஆங்காங்கே வைத்திருக்கிறார்களே தவிர ஒரு சம உரிமை பெற்ற மக்களாக அவர்களை நடத்தவில்லை என்பது உண்மையல்லவா? அதை போலத்தான் இங்கே வந்த ஆரியர்களும் அவ்வப்பொழுது 1-2 பிராமணர் அல்லாத சிலரை அதிகார மையங்களில் தங்களுக்கு எடுபடிகளாக வைத்து கொண்டாலும் கூட இங்கே உள்ள அடிப்படையான குடிமக்களுக்கு அதிகாரம் வராமல் பார்த்து கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே வருகை என்றாலும் படையெடுப்பு என்றாலும் ஒரு உண்மை என்பது, ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல, வெளியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வருகையால் வன்முறை வெடித்தது, போர்கள் வெடித்தது, பிணங்கள் வீழ்ந்தன. அந்த போராட்டம் பல ஆண்டு நடைபெற்றது என்பதைத்தான் தேவாசுர போர்கள் நினைவுபடுத்துகின்றன. அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ் என்கிற அமைப்பின் நிறுவனரான டேவிட் ஃப்ராலி
மற்றும் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் ஆரியம் திராவிடம் என்பதே பொய், இந்திய மக்கள் அனைவரும் ஒரே இனத்தவர் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? இது அவர்கள் கைவந்த கலை. அமெரிக்காவில் வேதிக் ஸ்டடீஸ்னு ஆரம்பிக்கிறதுனாலே நமக்கு தெரியும் யாருடைய கூட்டுறவிற்காக யாரால் உந்தப்பட்டு இதை செய்கின்றார்களே தெரியும். வேதத்தை புனிதப்படுத்துவது என்ற நோக்கத்திற்காக வேதிக் ஸ்டடீஸ் என்று வைத்திருக்கிறார்கள். So the idea that they came to India in this so-called Aryan invasion or migration of 1500 BC is totally refuted by their knowledge. வேதத்தை பற்றி விமர்சன பார்வை அந்த ஆய்வுகளில் இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்படுகின்ற அனாரியர், ஆரியர் அல்லாதார் யார் என்று அவர்கள் விளக்கவில்லை. வேதமே குறிப்பிடுகிறது ஆரியர் அல்லாத மக்களை பற்றி குறிப்பிடுகிறது. வேதமே குறிப்பிடுகிறது மிலேச்சரை பற்றி குறிப்பிடுகிறது. வேதமே குறிப்பிடுகிறது தஸ்யுக்களை பற்றி குறிப்பிடுகிறது. வேதமே குறிப்பிடுகிறது தாசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அசுரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. ராட்சசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. யட்சர்களை பற்றி குறிப்பிடுகிறது. இவர்களெல்லாம் அனாரியர்கள் என்றும் ஆரியர் அல்லாதவர் என்று குறிப்பிடுகிறது. இது அந்த ஆய்வகத்திற்கோ ஆய்வறிஞருக்கோ புரியவில்லையா? ஆரியர் அல்லாதவர், ஆரியர் என்ற இரண்டு இருந்ததை வேதங்களே அவற்றுக்கு சான்றாக இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது ஆரியர் திராவிடர் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுவது, அந்த ஆரியர் என்ற வார்த்தை வேதத்திலே இருக்கிறது. ஆரியர் அனாரியர் என்ற வார்த்தை வேதத்திலே இருக்கிறது. அந்த திராவிடரை அனாரியராகத்தான் நாம் பார்க்கின்றோம், ஆரியர் அல்லாதவர்களாக பார்க்கின்றோம். ஏனென்றால் அதில் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், திராவிடர்கள் தங்களை போன்ற உடலமைப்பு கொண்டவர்களோ நிறத்தவரோ அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை திராவிட இலக்கியங்களின் மூலமாக நாம் சொல்லவில்லை. வேத இலக்கியம் புனிதம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வேத இலக்கியத்தில் உள்ள செய்திகளை மட்டும் எப்படி தவறு என்று கூறிவிட முடியும்? அந்த வேத இலக்கியத்தில் உள்ளது தான் இவர்கள் கருப்பு நிறத்தவர்கள், சிறிது தட்டையான மூக்கினை உடையவர்கள், பேசும் மொழி நமக்கு புரியாத மொழியாக இருக்கிறது, இவர்கள் சிலைகளை வழிபாடு செய்கின்றார்கள், குறிகளை வழிபடுகின்றார்கள் என்றெல்லாம் கேவலமாக அவர்களை இடித்தும் படித்தும் கூறியவர்கள். அந்த மக்கள் யார்? அந்த மக்களை நாம் திராவிடர்கள் என்கிறோம். ஆரியர்களால் இழிவு செய்யப்பட்ட மக்கள், ஆரியர்களால் இரக்கம் செய்யப்பட்ட மக்கள், ஆரியர்களால் ஒழிக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்த அந்த பிரிவினரை நாம் திராவிடர் என்று கூறுகின்றோம். அந்த திராவிடம் என்ற சொல் கூட புதிது அல்ல, பழையது. சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார், முதலாக ஆதிசங்கரர் தான் அந்த சொல்ல பயன்படுத்தினார். ஒரு பச்சை பைய சொல்கிறார். The word Dravidian was first known to be used by Adi Shankara when he started what is typically Indian. சுப்பிரமணிய சுவாமி இந்த பொய் சொல்கிறது ரொம்ப சகஜமாக இருக்கலாம், அதுவே வேதமாக வேத மரபாக இருக்கலாம். இந்த திராவிடம் என்பதற்கு அந்த சொல் பிராகிருதத்திலும் சமஸ்கிருதத்திலும் அதற்கு முன்னர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திரமிழ என்ற வார்த்தை, திரமிழ சங்காதம் என்ற வார்த்தை கிமு 2ஆம் நூற்றாண்டு காரவேலன் கல்வெட்டில் இருக்கிறது. பல வேத பின்வேத கால குறிப்புகளோட திரமிழம் திராவிடம் என்ற பெயர் வருகிறது. அது தென் திசையை குறிப்பிடுவதாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதே சமயத்தில் திரமிழம் என்பது தென் திசை மொழிகளை குறிப்பிடுவதாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் ஆரியமல்லாத மொழி பிரிவினரை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அது வேறு இனம் வேறு பிரிவு என்பது அல்லாமல் ஒரே இனம் என்ற பொருளையாக தெரிகிறது. ஆகவே இந்த சுப்பிரமணிய சுவாமியின் அந்த கூற்று என்பது, அவர் ஒரு பொருளாதார அறிஞராக இருக்கலாம், அதிலும் வலதுசாரி பொருளாதார கொள்கை கொண்டவராக இருக்கலாம், வருகை பேராசிரியர் இருக்கலாம். அவருக்கு இந்துத்துவத்தின் மீது உள்ள அந்த ஒரு வெறி பொருளாதாரத்தின் மீது இன்று இல்லை. அந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகின்றார், டிஎன்ஏ எல்லாம் இந்தியாவுக்கு யாருக்கு பார்த்தாலும் ஒரே டிஎன்ஏ, ஒரே இனம் என்றால் எதற்கு 4 வர்ணம், இன்று 5வது வர்ணம், எதற்கு 4000 ஜாதிகள்? அப்போ இனம் என்றால் 1, வர்ணம் என்றால் 5, ஜாதிகள் என்றால் பல்லாயிரம் என்ற நிலையை யார் உருவாக்கினார்கள்? இந்த ஆரிய அல்லாதால் தமக்குத்தாமே அந்த பிரிவினரை உண்டாக்கி கொண்டார்களா? இந்த பிரிவுகளை கூறுகின்ற அத்துணை இலக்கியங்களும் அத்துணை ஸ்மிருதிகளும் சமஸ்கிருதத்தில் உள்ளதே தவிர தென்மொழிகளில் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பிராகிருதத்தில் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிரிவினையை இருக்கின்ற பிரிவு அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது என்று நாம் சொல்லுகின்றோம். இன்று சுத்தமான இனம் என்று, பரிசுத்தமான இனம் என்று, கலப்பே இல்லாத இனம் என்று யாரும் இல்லை. ஆகவே தான் சிலர் சொல்லுகின்றார்கள், கருப்பு பார்ப்பனர்களும் உண்டு, வெள்ளை நிறத்து மற்றவர்களும் உண்டு என்று சொல்லுகின்றார்கள். இனக்கலப்பு தடைகளையும் மீறி ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் கூறுவது அதுவல்ல.
ஆரியம் திராவிடம் என்று கூறுகின்ற பொழுது வேறுபாடுகளையே அடிப்படையாக நீதிகளாக கொண்டுள்ள ஒரு பண்பாட்டிற்கும் அவற்றை மறுக்கின்ற பண்பாட்டுக்குமான அடையாளங்களாகத்தான் ஆரியம் அன்று திராவிடம் என்பதை கூறுகின்றோமே தவிர இன்று உள்ள அந்த சொல்லாடல் பண்பாட்டு மோதலை குறிக்கின்ற சொல்லாடல், விழுமியங்களுக்கான மோதலை குறிக்கின்ற சொல்லாடல்கள். இவற்றை நிறம் அல்லது உயரம் இவற்றை வைத்துக்கொண்டு மட்டுமே அல்ல, துவக்கத்தில் பார்க்கின்றோம். எந்த பிரிவு சுரண்டப்பட்டது, எந்த பிரிவு அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது நிறம் வருகின்றது, அப்பொழுது உயரம் வருகின்றது, மொழி வருகின்றது, வழிபாட்டு மரபுகள் வருகின்றன. ஆனால் இன்று அப்படியல்ல. பண்பாட்டு அடிப்படையில் ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக சிந்தனை, அதை நியாயப்படுத்துகின்ற, அதை பெரிதுபடுத்துகின்ற, புனிதப்படுத்துகின்றவர்கள் பார்ப்பனியம், அதை மறுப்பவர்கள் திராவிடர்கள் என்ற சொல்லாடல் தான் இன்று இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள ஏன் மறுக்கின்றார்கள்? எல்லோரும் ஒரே ஜாதி என்று சொல்லிவிட வேண்டியதானே? இந்தியா முழுமைக்கும் ஒரே டிஎன்ஏ என்று கூறுகிறது எந்த அறிவியல் என்று புரியவில்லை. Journal of Genetics of the University of Cambridge, then the Journal of Genetics of University of Mysore, University of Houston. All three have published research to show that the DNA of all Indians is the same. அப்படி தேசம் முழுக்க ஒரே டிஎன்ஏ என்றால் பரிசோதனையே தேவையில்லை. அமெரிக்காவில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரே டிஎன்ஏ, ஐரோப்பாவில் உள்ளவர்கள் ஒரே டிஎன்ஏ, இந்தியாவில் உள்ள ஒரே டிஎன்ஏ என்றால் எந்த அறிவியல் அடிப்படை? இந்த டிஎன்ஏ பற்றிய அந்த ஆராய்ச்சியே முதல் கட்டத்தில் இருக்கிறது, இனியும் முழுமை பெறவில்லை. சிந்துவெளியில் பார்க்கின்ற டிஎன்ஏ இங்கே இருக்கின்ற மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கின்ற ஒரு பழங்குடியில் ஒத்துப்போகிறது என்றால் மற்றவர்கள் ஒத்துப்போகவில்லை என்று பொருள். ஆகவே ஒரே டிஎன்ஏ என்பதை போன்ற பச்சை பொய் உலகத்தில் எங்கும் இல்லை. அதை அவ்வளவு அழுத்தமாக கூறுவதற்கு சுப்பிரமணிய சுவாமி போன்ற பார்ப்பன தலைவர்களால் மட்டுமே இயலும். அதை அவர்கள் ஆய்வு ஒவாய்சை என்பவரை சுட்டிக்காட்டி அவரை அடைத்ததாக கூட ஒரு பொய்யை சொல்லுகின்றார். நமக்கு தெரிந்த வரையில் ஒவைசை என்பவர் முட்டாள் அல்ல, படிக்காதவர் அல்ல, அறிவிலி அல்ல. இவர்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுவதில் கைதேர்ந்தவர்கள். டிஎன்ஏ என்பது அறிவியல், அதற்கும் இனியும் சொல்லப்போனால் பண்பாட்டிற்கும் தொடர்பு கிடையாது. டிஎன்ஏ என்பது வேறு ஒரு அறிவியல் முறையில் மனிதனது பூர்வீக தோற்றத்தை குறிக்கின்ற ஒரு அறிவியல் முறை. அதை பண்பாட்டு அரசியலுடன் இணைத்து பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. ஆரியம் திராவிடம் என்பதை பண்பாட்டு மோதலாக பார்க்கின்றோம், விழுமியங்களின் மோதலாக பார்க்கின்றோம். இங்கு கூட ஆரியம் என்ற வார்த்தையை மிக கவனமாக நாம் பயன்படுத்த விரும்புகின்றோம். நாம் அனைத்து ஆரியரையும் சுரண்டல்காரர்கள் என்று சொல்லவில்லை. ஆரியர்களில் பார்ப்பனியத்தை ஏற்றவர்கள் சுரண்டலுக்கு துணை போகின்றவர்கள். ஆரியர்களில் பார்ப்பனியத்தின் அந்த வர்ண தர்மத்தை மறுத்தவர்கள், சமத்துவத்தை ஏற்றவர்கள், அவர்களை குறை சொல்லவில்லை. ஆகவே தான் நாம் சொல்லுகின்றோம், அந்த ஆரிய வர்த்தத்தில் தான் புத்தர் தோன்றினார், மகாவீரர் தோன்றினார். அவர்கள் அந்த பார்ப்பனிய அந்த விழுமியங்களை அடியோடு எதிர்த்தார்கள், மறுத்தார்கள், கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே ஆரியம் என்பதன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு பார்ப்பனியம் என்ற அந்த நச்சை நாம் மறைத்து விட முடியாது. உண்மையில் இங்கே ஆரியம் என்ற முறையில் அடுத்தமாக கூற விரும்புவது பார்ப்பனியமே தவிர பார்ப்பனியம் தவிர்த்த ஏனைய ஆரியர் என்பதை இதில் உள்படுத்துவது என்பது திசை திருப்பும் ஒன்றாக மாறிவிடும். மீண்டும் சொல்லுகின்றோம், இங்கே உள்ள மோதல் பார்ப்பனியத்திற்கும் பார்ப்பனிய மறுப்புக்கும் உள்ள மோதலை தவிர ஆரியத்திற்கும் திராவிடத்துக்கும் உள்ள மோதல் அல்ல.